ஈஸியாக ஒரு லட்டு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வாணலில் 2 ஸ்பூன் நெய் விட்டு ஒரு 10 முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். அதே வாணல்லே தோல் நீக்கிய வேர்க்கடலை ஒரு 1/4 கப்பு சேர்த்து அதையும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுபட்டு வந்ததும் அது கூட 1 கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் வறுத்துக்கலாம். அது கூடவே 1 கப் அவலும் சேர்த்துக்கலாம். சுத்தம் பண்ணி நெல் எதுவும் இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்த அவலை இதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக வறுத்துக்கணும். கருப்பாகாமல் வறுத்து எடுத்து இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கணும். சேர்த்து அது கூடவே ஒரு 3 ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு வாணலில் 1/2 கிளாஸ் தண்ணி வச்சு அதில் 1/2 கப்பு வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விடணும், கட்டி இல்லாமல். நான் பாகு வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததும் அதில் பொடிச்சு வச்ச இந்த மாவை எடுத்து அதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டு இது கூடவே இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கும். ரெடி ஆகிடுது. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். கலவை நல்லா கலந்து வந்துடுது. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி லட்டு பிடிச்சிக்கலாம். பிடிச்சி கையில் நெய் தடவி நல்லா பிடிச்சி இது மேலே ஒரு முந்திரி பருப்பு வச்சுக்கலாம். இந்த அவல் லட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். கடலைப்பருப்பு வச்சு கடலை மாவு வச்சு லட்டு செய்கிறது, பாசிப்பருப்பு வச்சு லட்டு செய்கிறத விட இந்த அவல் லட்டு ஈஸியாக இருக்கும். இது கிருஷ்ண ஜெயந்திக்கு நாம் சுலபமாக செஞ்சு நெய்வேத்தியமாக வச்சு சாமி கும்பிடலாம். சின்ன சின்ன லட்டாக பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுது பாருங்கள்.